இன்னைக்கு விஜயோட படங்கள்ல 100 கோடியை தாண்டின படங்களை எல்லாம் ஒன்றும் விடாம பார்த்துடலாம். ஆனா ஒரு விஷயம், இது படம் நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கா, நடிப்பு நல்லா இருக்கான்னு பார்க்கிற கணக்கு இல்ல. முழுக்க முழுக்க வசூல் கணக்கு. அதுவும் 100 கோடியில இருந்து அப்படியே மேல மேல போற மாதிரி வரிசையா பார்க்கலாம். சரி, முதல்ல கீழே இருக்கிற படத்துல இருந்து ஆரம்பிப்போம். பைரவா, விஜய், கீர்த்தி சுரேஷ். படம் வர்றதுக்கு முன்னாடியே நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. படத்துக்கு கலவையான கருத்துகள் வந்தாலும் வசூல் கணக்குல 100 கோடியை தாண்டின படங்கள்ல இதுவும் ஒன்று. அடுத்து புலி. தம்பி, இந்த படத்தோட எதிர்பார்ப்பே வேற மாதிரி. விஜய் வேற ஒரு தோற்றத்துல, கதை வேற ஒரு உலகத்துல. படம் எல்லாருக்கும் பிடிச்சதா இல்லையா என்பது வேற விஷயம். ஆனா வசூல் கணக்குல 100 கோடியை தாண்டின படங்கள்ல இதுவும் சேருது. அடுத்து துப்பாக்கி. இங்கதான் விஜயோட வசூல் ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய அளவுக்கு போக ஆரம்பிச்சது. விஜய், முருகதாஸ், ராணுவ பின்னணி, சண்டை, அதிரடி. படம் வந்த நேரத்துல பெரிய வெற்றி. 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணுச்சு. அடுத்து கத்தி. இரண்டு விஜய், விவசாயம், தண்ணீர் பிரச்சனை, பெரிய நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம். கதை வேற, வசூல் வேற. இந்த படமும் 100 கோடியை தாண்டி போச்சு. அடுத்து திரி. விஜய் காவல்துறை அதிகாரி. அட்லி இயக்கம். காதல், குடும்பம், சண்டை, குழந்தை பாசம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையா வந்த படம். வசூலையும் நல்லா போச்சு. 100 கோடியை தாண்டிய படங்கள்ல இதுவும் சேர்ந்துச்சு. அடுத்து மெர்சல். இங்க விஜய் 3 வேடத்துல வந்தாரு. அட்லி மறுபடியும் விஜயோட சேர்ந்தாரு. படம் வெளியானதும் எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருந்துச்சு. வசூலும் அதுக்கேற்ற மாதிரி போச்சு. 100 கோடியை தாண்டி பெரிய வெற்றியா அமைஞ்சிச்சு. அடுத்து சர்தார். விஜய், முருகதாஸ். அரசியல் பின்னணி, வாக்கு, அதிகாரம். படம் வர்றதுக்கு முன்னாடியே பேச்சு அதிகம், வந்த பிறகும் பேச்சு அதிகம். வசூலும் பெரிய அளவுல போச்சு. 100 கோடியை தாண்டிய படங்கள்ல இதுவும் இருக்கு. அடுத்து பிகில். விஜய், அட்லி. பெண்கள், கால்பந்து, விளையாட்டு, குடும்பம், உணர்ச்சி எல்லாம் கலந்து வந்த படம். கருத்துகள் எப்படி இருந்தாலும் வசூல் மட்டும் நல்லா போச்சு. 100 கோடியை தாண்டின விஜய் படங்கள்ல இதுவும் முக்கியமான ஒன்று. அடுத்து மாஸ்டர். இங்க ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி. இயக்கம் லோகேஷ் கனகராஜ். இதைவிட பெரிய எதிர்பார்ப்பு வேற என்ன வேணும்? படம் வெளியான காலமும் கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலை. அந்த நிலையிலும் வசூல் பெரிய அளவுக்கு போச்சு. 100 கோடியை தாண்டிச்சு. அடுத்து பீஸ்ட். விஜய், நெல்சன். ஒரு பெரிய வணிக வளாகம், அதுக்குள்ள தீவிரவாதிகள், அதுக்குள்ள நம்ம விஜய். படத்துக்கு கலவையான கருத்துகள் வந்தாலும் வசூல் மட்டும் தன்னோட வேலையை பார்த்துச்சு. 100 கோடியை தாண்டிச்சு. அடுத்து வாரிசு. இங்க கதை கொஞ்சம் குடும்ப பக்கம் போயிடுச்சு. விஜய் படம் குடும்ப கதை, பொங்கல் வெளியீடு. அதே நேரத்துல இன்னொரு பெரிய நடிகருடைய படமும் வெளியானது. 2 படமும் நேருக்கு நேர் வந்துச்சு. ஆனா வாரிசு வசூல பெரிய எண்ணிக்கையை தொட்டுச்சு. 100 கோடியை தாண்டின விஜய் படங்களை இதுவும் சேர்ந்துச்சு. அடுத்து லியோ. இங்குதான் கணக்கு கொஞ்சம் வேற மாதிரி போச்சு. விஜய், லோகேஷ் மீண்டும் கூட்டணி. படம் வெளியானதும் வசூல் வேகம் பயங்கரம். 100 கோடியை தாண்டி 200, 300, 400 அதையும் தாண்டி போயிடுச்சு. விஜயோட அதிக வசூல் செய்த படங்கள முக்கியமான இடத்துல நின்னுச்சு. அடுத்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். விஜய் 2 வேடங்கள்ல. வெங்கட் பிரபு இயக்கம். படம் வர்றதுக்கு முன்னாடியே எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருந்துச்சு. வெளியான பிறகு கலவையான கருத்துகள் இருந்தாலும் வசூல் மட்டும் நல்லா போச்சு. 100 கோடியை தாண்டி பெரிய வசூல் செய்துச்சு. இப்போ நம்ம கையில ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. பைரவா, புலி, துப்பாக்கி, கத்தி, திரி, மெர்சல், சர்தார், பிகில், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இவ்வளவு படங்கள் 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணி இருக்குன்னா அது சின்ன விஷயம் இல்ல பாய். ஆனா இங்குதான் ஒரு முக்கியமான கேள்வி. அதிக வசூல் பண்ணின படம் அதுதான் விஜயோட சிறந்த படமா? அப்படி பார்த்தாலியோ தான் மேல் போயிடும். ஆனா உங்களுக்கு பிடிச்ச படம் எது? துப்பாக்கியா, கத்தியா, திரியா, மெர்சலா, மாஸ்டரா, லியோவா, இல்ல வேற ஏதாவது படமா? வசூலை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு கதை, நடிப்பு, இயக்கம், திரையரங்க அனுபவம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா விஜயோட திரையுலக வாழ்க்கையில ஒரே ஒரு படத்தை மட்டும் தேர்வு பண்ணணும்னா நீங்க எந்த படத்தை தேர்வு பண்ணுவீங்க? காரணத்தையும் சொல்லுங்க பாய். அடுத்த அஜித்தோட 100 கோடி படங்களையும் இதே மாதிரி ஒன்னும் விடாம வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இருங்க பாய்.